Taste the Daily. திருச்சி மாவட்டம் முசிறி சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம் மற்றும் வெள்ளூர் திருக்காமேஸ்வரர் சிவாலயத்திலிருந்து சுவாமிகள் தைப்பூச தீர்த்தவரி திருவிழாவிற்கு புறப்பாடு நடைபெற்றது. முசிறி சந்திரமௌலீஸ்வரர் கற்பூரவள்ளி, வெள்ளூர் திருக்காமேஸ்வரர் சிவகாம சுந்தரி ஆகிய சுவாமிகள் மலர் அலங்காரத்தில் ரிஷப வாகனங்களில் எழுந்தருளினர். பின்னர் குளித்தலை தைப்பூச தீர்த்தவரி திருவிழாவிற்கு புறப்பாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருநாளையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அண்டை மாவட்டங்கள், அண்டை மாநிலங்களிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த நிலையில் ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் முறையாக திட்டமிடாததால் போலீசாருக்கும் பக்தர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீசார் தங்களுக்கு வேண்டியவர்களை மட்டும் கோவிலுக்குள் அனுமதித்ததாக பக்தர்கள் குற்றம் சாட்டினர். சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 365வது ஆண்டாக பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு மயில் காவடிகளுடன் பாத யாத்திரையாக புறப்பட்டனர். வெள்ளாண்டி வலசு ஆதி பரம்பரை வன்னியர் குல மகாஜனர்கள் மற்றும் பர்வதராஜகுல மகாஜனங்கள் என பல்வேறு பிரிவுகளாக புறப்பட்ட நிலையில் எடப்பாடி நகரின் முக்கிய வீதிகளில் காவடிகளுக்கு சிறப்பு பூஜைகளும் தீபாராதனைகளும் நடைபெற்றன. பழனி சென்றடைந்து 17ஆம் தேதி பக்தர்கள் தரிசனம் செய்ய உள்ளனர்.